வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ இன்றைக்கி மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம ரூல்ஸ் என்னென்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம்னா நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ இங்கே இருக்கிற ட்ரேடிங் லைன் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கிற ட்ரெண்ட் லைன் தான் இது. இந்த ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி நமக்கு இங்கே டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்து இதை கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 58,996 நீங்கள் பை பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். பட் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கிடைக்கல. ஸோ சடனாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, ஸ்டாப் லாஸ் ஹிட். இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 81 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன் டார்கெட்டும் டிசைட் பண்ணியிருக்கணும். அட் த சிமிலர்லி நம்ம அட் த சேம் டைம் நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் எவ்ரி ட்ரேட்ஸுமே நீங்கள் என்ட்ரு ஆகணும். நத்திங் டு வரி. நம்ம ஃபுல் அனாலிசிஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். எப்போவுமே நம்மளோட செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கனாலே தெரியும், லாஸ் எப்போவுமே ஹிட் ஆனால் அது ரொம்ப மினிமமாக இருக்கும். அட் த சேம் டைம் ப்ராஃபிட் வந்து அது எல்லாமே பீட் பண்ணுற அளவுக்கு, ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் நமக்கு எவ்ரிடே மொமெண்டம்லேயும் இருக்கும். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் அகைன் டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதோட க்ளோசிங் வேல்யூவான 59,033 வந்துட்டு நீங்கள் பை பண்ணியிருந்திருக்கலாம். இங்கேயும் நமக்கு புட் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ணுவோம். ஸோ இங்கேயும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம மார்க்கெட் டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று இங்கேயும் நமக்கு ஹிட். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட் இல்லையா. ஸோ 36 பாயிண்ட், இங்கே ஒரு 36 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு நம்மளோட செகண்ட் ட்ரேட்டில். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரே லைனில் அகைன் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஃபர்ஸ்ட் ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் தான், செகண்டும் ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லைனை நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ணாமல் இருக்கிறது நெக்ஸ்ட் பெட்டர் மூவாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறது இல்லைனா இதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக எடுக்காதீங்க. அடுத்த கன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்தாலும் இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ என்ன பண்ண போகிறது இல்லை அப்படின்னா நமக்கு அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது இந்த லைனை நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம வந்து சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன பண்ணணுன்னா ஒன்று பிஃபோர் ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒன்று இப்போ அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்ததுன்னா நம்ம வந்து அப்பில் இருக்க லைனில் மேலே இருக்க லைனை சூஸ் பண்ணலாம். இல்லை டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் போகும்போது நம்ம கீழே இருக்க லைனை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லைன் இது தான். ஸோ இந்த லைனில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணுங்கள். அகைன் சூப்பராக இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது இல்லையா. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி 58,927 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இங்கே நமக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ கால் ப்ரைஸில் நீங்கள் வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாருங்களேன், ஒரு சூப்பர்பான மூவ் இருந்தது மார்க்கெட்டில். ஃபுல் டாப் இதோட மேக்ஸிமம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 613 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்திருக்கலாம். இதுதான் இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ். யூஸிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ், ஆக்சுவலி நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதில் இப்போ ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். இங்கே ஒரே சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 613 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரேட்ஸும் நம்ம அட்டன் பண்ணல. பிகாஸ் இங்கே நமக்கு 3 ட்ரேட்ஸ் இதுவே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா. ஸோ இதான் நம்மளோட 3 ட்ரேட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி அட்டன் பண்ணது வந்து ஒன்லி 3 ட்ரேட்ஸ். பட் நமக்கு ஃபஸ்ட்டு 2 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 117 வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. பட் அதெல்லாம் மேக்ஸிமைஸ் பண்ணுற அளவுக்கு, அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்
613 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் மட்டும் 496 பாயிண்ட் வந்து ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி டே நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷியூராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி உங்களோட டே கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி. வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துலாம். டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸாக தான் இப்போ பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா 59692, தென் 59859, 599, 56, 601, 67, 60, 391, then 60, 544. ஸோ இதாங்க இப்போ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இது தான். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துட்ருக்கோம் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 59291, then 59069, then 58905, 58776, then 58590, then 5858471. ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவ் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அனாலிசிஸ் எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ வாங்க இப்போது நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ், தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான மண்டேக்கான அனாலிசிஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ சேம் தான். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25532ல் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இங்கேயும் மொமெண்டம் கொடுக்கல. ஆக்சுவலி இன்றைக்கி சார்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் சிமிலராக இருந்தது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு. ஸோ இங்கே வந்து இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் நமக்கு. இங்கே ஒரு 48 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது சிமிலர்லி இங்கேயும் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25557ல் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, ரைட்? புட் வேல்யூவில் நம்ம பை பண்ணியிருப்போம். ஸோ இங்கேயும் எதிர்பார்த்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் இல்லாமல் இங்கேயும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கேயும் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஸோ இங்கே ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான் பேங்க் நிஃப்டிக்கும் இதே தான் நான் சொன்னேன். ஸோ என்ன பண்ண மாட்டோம், அகைன் 2 டைம்ஸ் நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு 88 பாயிண்ட் வந்து இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் 2 ட்ரேடில். ஸோ என்ன பண்ண மாட்டோம்னா இந்த லைனில் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்காதீங்க. அடுத்த இந்த லைனில் கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு ஒன்று பிஃபோராக ஒன்று வந்துட்டு மேலே இருக்க லைன்லையோ இல்லை டாப்பில் இருக்க லைனையோ இல்லை பாட்டமில் இருக்க லைனையோ தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் லைனை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட் மூவாக இருக்கும். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜியில் அதுவும் ஒன்று. ஓகே. ஸோ அகைன் 2 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது அதை நம்ம கன்ஃபர்மேஷன் அந்த லைனை நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு இங்கே பாட்டமில் இருக்க இந்த லைனை நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25504ல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் ஒரு மினிமமான ப்ராஃபிட் ஒன்று நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். 25473 வரைக்கும்
ஒரு 37 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்துடலாம். அகைன் இதே லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட்டிங் அண்ட் ரிவர்சல் மூவில் இருந்தது இல்லையா, ரிவர்சல் இங்கே ஒரு நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான இங்கே நமக்கு பாருங்கள் ரிவர்ஸ் ஆகிட்டு ரிவர்சலில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25606 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ஸ் தான் மார்க்கெட் மூவ் இருந்தது. ஸோ இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு 25813 வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங், ஒரு சிங்கிள் ட்ரேடில் 207 பாயிண்ட் சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள் நீட்டாக இன்றைக்கி மண்டேக்கான ட்ரேட்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ சிமிலர்லி அங்கேயும் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் இன்றைக்கி மூமெண்டம் அப்படி தான் இருந்தது, மார்க்கெட் மூவ் அப்படி தான் இருந்தது இல்லையா. சேம் நமக்கு 2 ட்ரேட் அட்டன் பண்ணோம், அது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ அந்த லைனை நம்ம கன்ஃபர்மேஷன் லைனை சூஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு பாட்டம் லைனை நம்ம சூஸ் பண்ணி நம்ம அட்டன் பண்ணோம். சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்தோம். அதே ஸ்டேட்டஸ் தான் இங்கேயும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 238 பாயிண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக்கிங், அட் த சேம் டைம் 88 நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ ஓவரால் 150 பாயிண்ட் வந்துட்டு நிஃப்டி 50ல் மட்டும் இன்றைக்கி மண்டேக்கான ஸ்டேட்டஸ் சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷோராக ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கில் நீங்கள் வெளில வந்திருக்கலாம். ஸோ பார்த்தீங்களா ஓவரால் பேங்க் நிஃப்டி 50 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 646 பாயிண்ட் சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இந்த வீக் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மண்டே ஸ்டேட்டஸ் இது தான். நம்மளோட டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமமான குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ ரெகுலராக நம்ம அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள், நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கனாலே போதும், சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட எவ்ரிடே மூவும் இருக்கும். வாங்க இப்போ நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். 25899, 259, 56, 260, 31, then 260, 92, then 261, 39, then 262, 57. ஸோ இது நமக்கு நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 256, 96, then 255, 80, then 255, 17, then 254, 29, 253, 18, 252, 54. ஸோ இதாங்க நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இது தான். ஸோ இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட் இருந்ததுன்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் என்ட்ரி எக்ஸிட்கான ஒரு கிளியர் கண்டென்ட்டும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதையும் கொஞ்சம் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் அதில் நிறையா இருக்குது, கண்டென்ட் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.